பீகார் தேர்தலுக்காக தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி இருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள். வழக்கம் போல மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வழக்கம் போல் தன்னுடைய இனமான உணர்வால் சீறி பாய்ந்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். வழக்கமா இதே வேலையா போச்சு பாஜக காரங்களுக்கு. எங்கேயாவது வட இந்தியாவில தேர்தல் வந்துச்சுன்னா தாங்கள் என்ன செய்தோம், மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்தோம் என்று சொல்லி வாக்குகள் கேட்பதற்கு வக்கற்ற திராணியற்ற தெம்பற்ற இவர்கள் நேரா கொண்டு வந்து வண்டியை தமிழ்நாட்டுல விட்டுறது. தமிழ்நாட்டுக்காரனா இழிச்சவான் இல்ல, ஏமாளி இல்ல, அதனால தமிழனை என்ன வேணாலும் சொல்லலாம். இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு திருக்குறளை தப்பு தப்பா சொல்ல வேண்டியது, நான் தமிழில் பேச முடியாததற்கு வெட்கப்படுகிறேன் என்று கதை விட்டு மக்களை ஏமாற்ற வேண்டியது. பாஜக இருக்கிற இனமான உணர்வுள்ள ஒருத்தராவது இதை தட்டி கேட்டிருக்கிறாங்களா? ஒடிசாவில் தேர்தல் நடந்த போது தமிழர்களுக்கு திருட்டு பட்டம் சுமத்தியது பாஜக. திருட்டு பட்டம் சுமத்தினார்கள். அப்பவும் ஒருத்தனும் கோவப்படல. இப்ப பீகார் தேர்தலில் போய் நம்மளை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இவர் பிரதமரா இல்ல வேற என்ன ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு தலைவரா? ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் கூட இவர் பேச மாட்டாருங்க. ஒரு பிரதமர்னா எல்லாருக்கும் நமக்கு அவர் தானே பிரதமர். நான் வாக்களித்தேன் வாக்களிக்கவில்லை என்பது வேறு. பட் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் அவர் தானே பிரதமர். அப்படியா பேசுறாரு அவரு? மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஒரு திட்டமிட்ட சதி. தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் நான் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல தெளிவா பேசியிருந்தேன். எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல அந்த வீடியோவை. திட்டமிட்டு பாஜக தமிழ்நாட்டை காட்டி 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 தமிழ்நாட்டை மையப்படுத்தி வட இந்திய தேர்தல்களை சந்திப்பதற்கு ஒரு பக்கா பிளான வச்சிருக்கிறாங்க. பெரும் சதி திட்டத்திற்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன். அதை நான் இப்ப திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ. பாஜக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் எப்படியெல்லாம் பழிவாங்க துடிக்கிறது, எப்படியெல்லாம் வஞ்சக சதி வலையை விரித்து வைத்திருக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோவை நாம பேச இருக்கின்றோம். விரிவாக வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே மிகுந்த சீற்றத்தோடு கோபத்தோடு தான் சந்திக்கிறேன். பெரிய மகிழ்ச்சி எல்லாம் இல்ல. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, பீகார்ல வரக்கூடிய நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் நவம்பர் 11ஆம் தேதி 2 கட்டங்களாக பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு அங்க வந்து வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதுல இந்தியா கூட்டணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் பாஜக எல்லாரும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம வியூக வகுப்பாளர் அவர் ஒரு பக்கம். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, பீகார் தேர்தலில் களத்துல இருக்கிறாங்க. ரைட்டு, நீ நின்று போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தேர்தல் என்று வருகின்ற பொழுது ஒரு தேர்தலிலாவது நான் என்ன கேட்கிறேன், பாஜக காரன் எவனாவது சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? போல சோறு தான் சாப்பிடுறீங்களா நீங்க? எனக்கு தெரியல, சோத்தை திங்கிறீங்களா இல்ல வேற எதையா திங்கிறீங்களா? ஒரு தேர்தலிலாவது உங்களுடைய மோடி, அமித்ஷா, நாங்க நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இந்த 4 வருஷத்துல இதை செஞ்சிருக்கோம், இந்த 5 வருஷத்துல இதை செஞ்சிருக்கோம், கடந்த 10 ஆண்டுகள் இதை செஞ்சிருக்கிறோம் சொல்லி எங்கேயாவது ஓட்டு கேட்டிருக்கீங்களா? எப்ப பாரு வதந்தி, பொய், கேவலம். இந்த வாட்டி என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் அவங்க வந்து அவதிக்குள்ளாக்கப்படுகிறார்கள், துன்பத்திற்குள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை அனுமதிக்கலாமா? எனவே பீகாரிகள் பாஜகவிற்கு வாக்களியுங்கள். தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பீகார்ல ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியா, திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில இருக்குதான். பீகார்ல காங்கிரஸ் வந்து கூட்டணி வைத்து போட்டியிடுகிறது இல்லையா ஆர்ஜேடியோட. அதனால நீங்க ஆர்ஜேடி அங்க என்னது பிரதான எதிர்கட்சியா இன்னைக்கு களத்துல நிக்குது. இப்ப இவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி அணிக்கு ஓட்டு போடாதீங்க, ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்பத்திற்கு அவதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேவலமான மலினமான ஒரு அரசியலை முன்வைத்திருக்கிறார். இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சா? இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு பின்னாடிதான் ஓடணும். பீகாருக்கு நீங்க இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? கடந்த 10 வருஷமா அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. பீகார்ல நீங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்னு எல்லாரும் யாரும் கேட்க மாட்டாங்களா? இப்ப எல்லாம் மறந்து போச்சா? அவ்வளவுதான். இது அமைதிப்பட சத்யராஜ் பண்ற வேலை. இந்த டவுசரை கழட்டி போடுவார் சத்யராஜ். மணிவண்ணனுக்கு இன்னொருத்துக்கும் சண்டை வரும், டவுசரை நான் தான் துவைப்பேன்னு. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு வேலை பேசிட்டு இருப்பாங்க. அதாவது உடுப்பா சண்டை போட்டுட்டு என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படிம்பாரு. ஆனா சண்டை போட்டதுல மறந்துடுச்சுங்கண்ணா அப்படிம்பாரு. அப்ப சண்டை போட்டா மறந்துடுறீங்க, அப்ப சண்டை இழுத்து விட்டு அப்படின்னு இழுத்து விடுவாரு. இந்த அமைதிப்பட அமாவாசை வேலையைத்தான் பாஜக தொடர்ந்து செய்யும். இது அமாவாசை வேலை. அமைதிப்பட படத்துல வர அமாவாசை பண்ற வேலை. இப்ப எல்லாத்தையும் மறந்து போச்சா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், மரியாதைக்குரிய இந்த நாட்டினுடைய பிரதமரை பார்த்து பீகார் மக்களுக்கு அப்படி தமிழ்நாட்டுல என்ன அவதிக்குள்ளாக்கப்பட்டார்கள், என்ன துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள் பிரதமர் சொல்லணும். சரி, ஒரு வாதத்துக்கு கேட்போம். அப்படி அவதிக்கும் துன்பத்திற்கும் பீகார் மக்கள் இங்கே உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் டெய்லி எதுக்கு வண்டி கட்டி எல்லாரும் இங்க வராங்க? இவ்வளவு அவதி இவ்வளவு துன்பம் இங்க இருக்குன்னா
எவனாவது வருவானா? சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன், எதுக்கு இவ்வளவு அவதிகளை தாண்டி அவங்க இங்க வராங்க அப்படின்னு கேட்டா, இதை விட மோசமா அங்க இருக்கு பீகார் நிலைமை. அதான உண்மை. இங்க இருக்கக்கூடிய இங்க அவதி துன்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த அவதியை கூட நாங்க பட்டுக்கிறோம். ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன், இந்த துன்பத்தை கூட நாங்க பட்டுக்கிறோம், எங்களுக்கு 3 வேளை சோறு கிடைச்சா போதும்னு அவன் அங்கேயிருந்து வண்டி கட்டிட்டு இங்க வர்றான் அப்படின்னு சொன்னா, அப்போ 3 வேளை உணவிற்கு கூட வழி இல்லாத நிலையில் தான் நீங்கள் பீகார் தோழர்களையும் சகோதரர்களையும் நீங்கள் பீகாரில் வைத்திருக்கிறது பாஜக அப்படிங்கறதான உண்மை. அதான உண்மை. நீங்க சொல்றபடி பார்த்தா அதான உண்மை. என்ன லாஜிக் எனக்கு புரியல. அவன் ஏன் குஜராத்துக்கு வரல? வளர்ச்சியடைந்த குஜராத்துக்கு ஏன் பீகாரிகள் வரல? சொல்லுங்க. எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு மறந்து போச்சா மிஸ்டர் மோடி? பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பம் குஜராத்தில் இருந்து இங்க வந்துச்சு கொரோனா டயத்துல. ட்ரெயின் கூட இல்ல, நீங்க உங்களுக்கு போராடி அப்படி இப்படி சிரமப்பட்டு வந்தாங்க. ரயில் நிலையத்தில் அந்த தாய் இறந்து கிடந்தாள். தாய் இறந்து போனது தெரியாமல் அந்த தாயிடம் பால் கேட்டு குழந்தை அழுத காட்சியை உலகமே பார்த்துச்சு. நீங்க பீகார் மக்களை துன்பப்படுத்தியதை விடவா என்ன திடீர்னு உங்களுக்கு பீகார் மக்கள் மீது கூட பாசம்? எனக்கு புரியவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் அமெரிக்க அதிபர் இப்ப சொல்லியிருக்காரு, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, நான் சொல்லித்தான் போற நிறுத்தினாரு மோடின்னு. அமெரிக்க அதிபரை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. நீ யாரியா என் நாட்டு, நான் பாகிஸ்தான் மீது, பாகிஸ்தான் வந்து என் நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறது, நான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களை என்னுடைய இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது, அதை நிறுத்தணுமா வேண்டாமாங்கிறத என்னுடைய இந்தியா முடிவு செய்யும். நீ யாரியா அமெரிக்கால இருந்து சொல்றதுக்குன்னு கேட்கணும்ல. அமெரிக்க அதிபரை பார்த்து கேட்கறதுக்கு துப்பு இல்ல. உள்நாட்டுக்குள்ள ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு அடியில சண்டையில் தோற மாதிரி பேசி விட்டுட்டு இருக்கீங்களே, என்ன நியாயம்? இது திட்டமிட்ட சதி. எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு செய்தியை நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன், நீங்க பாருங்க. தமிழ்நாட்டில் போலி செய்தி பரப்பிய வழக்கில் கைது செய்யப்பட்ட பீகார் யூடியூபர் மணிஷ் காஷ்யப் பாஜகவில் இணைந்தார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்து ஞாபகம் உங்களுக்கு? மணிஷ் காஷ்யப் அப்படிங்கிற ஒரு யூடியூபர், அவன் இருந்தால் என்ன பண்ணா, வேற ஒரு வீடியோவை காட்டி அந்த வீடியோ தமிழ்நாட்டில் நடந்ததாகவும் தமிழ்நாட்டில் பீகாரிகள் கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் அட்டி வெளுக்கிற மாதிரி ஒரு வீடியோ. இது வந்து தமிழ்நாட்டில் நடந்தது, தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் ஒரு செய்தியை பரப்பி விட்டான். உடனே அது ஃபேக்குன்னு இங்க இருந்து நிரூபிச்சு பீகாரில் இருக்கக்கூடியவரோடு பேசி, இல்ல இதெல்லாம் நம்பாதீங்க அது ஃபேக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து அவனை கைது பண்ணோம். சரியா? இப்ப என்னோட கேள்வி, இப்படி மோசமாக 2 மாநிலங்களுக்கு இடையில் வதந்தி பரப்பி கைது செய்யப்பட்ட ஒரு துருக்கிய நீங்க எதுக்கு உங்க கட்சியில சேர்க்கிறீங்க? அப்ப அது உங்களுடைய பிளான். நீங்க சொல்லிதான் அவன் அந்த வதந்தியை பரப்பி இருக்கான். அப்ப 2 இந்தியாவில் எந்த மாநிலங்களும் ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாதுன்னு பாஜக விரும்புகிறது. அதான் காரணம். எந்த மதமும் ஒற்றுமையா இருந்துடக்கூடாது. மதத்தால், மாநிலத்தால், மொழியால் இந்திய மக்களை பிரித்து சண்டை போட வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சண்டை போட்டா மட்டும்தான் பாஜகவினுடைய ஊழலை, கொள்ளையை, பாஜக இந்தியாவிற்கு இழைக்கும் அநீதிகளை மக்கள் சிந்திக்க மாட்டான். அவனுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு கொஞ்சம் மதத்தை ஊட்டி விட்டா போதும். சரி, அதுல ஏன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்கிறது சிந்திக்க மாட்டான். ஏன் பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது சிந்திக்க மாட்டான். ஏன் தங்க விலை கண்ணா பின்னான போது சிந்திக்க மாட்டான். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் இருக்கிறது, அதை சிந்திக்கிறதுக்கே அவனை விடாது பாஜக. அந்த வளர்ச்சி பாதையால் தான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு வேலைக்கு வருகிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சாதனை. அதை சிந்திக்க விட மாட்டாங்க. நீங்க என்ன சார் பண்ணீங்க எத்தனை வருஷமா பீகார்ல? பீகாருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஆற்றிய பணிகள் என்ன? அதை பட்டியலிடுங்க. இப்ப நீங்க ரொம்ப பிராக்டிகலா சொல்லுங்க. மகாராஷ்டிரால ஒரு பிரச்சனைனா கூட தமிழ்நாடு கொஞ்சம் பயப்படுறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. கர்நாடகால ஒரு பிரச்சனைனா தமிழ்நாடு பயப்படுறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா தமிழர்கள் பரவலாக கணிசமாக கர்நாடகாவில் இருக்கிறார்கள். தமிழர்கள் கணிசமாக மகாராஷ்டிராவில், குறிப்பாக மும்பையில் இருக்கிறார்கள். குஜராத்ல கூட கொஞ்சம் இருக்கிறாங்க, ரொம்ப இல்ல, கொஞ்சம். பீகார்ல எந்த தமிழன் வேலை பார்க்கறான்? இல்ல. அப்படி இருந்தும் பீகாரில் இப்ப இங்க பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் அல்லது பீகாரிகள் அவதிக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் ஒரு வதந்தியை, பொய்யை பரப்புவதால் பீகாரில் தமிழர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அஞ்சக்கூடிய ஒரு அவசியம் கூட தமிழ்நாட்டுக்கு இல்ல. ஆயினும் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செஞ்சாரு? மிகுந்த பொறுப்போடு, அப்படிலாம் இல்ல, நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்வது தவறு என்று உடனடியாக பொறுப்போடு களத்திற்கு வந்து சம்பந்தப்பட்டவர்களோடு பேசி, அப்படிலாம் இல்ல அப்படின்னு நிரூபித்து என்ன செஞ்சாரு? இந்த போலி யூடியூபரையும் கைது செய்தார். இவ்வளவுத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தேர்தலில் நீங்க வெக்கமே இல்லாம வந்து பேசுங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன், பீகாரிகள் தமிழ்நாட்டில் அவதிக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்று மோடி யார சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன். அநேகமாக ஆளுநர் ஆர் என் ரவியை சொல்லியிருப்பாரோன்னு தோணுது. ஏன்னா ஆளுநர் ஆர் என் ரவிய உள்ளபடியே அங்க அவதிப்படுறார். தமிழ்நாட்டு மக்களிடம் மாட்டிக்கிட்டு அவதிதான் படுறார். அது உண்மை, அது வேணா சொல்லலாம். நீங்க பீகாரிகள்னு சொல்லாதீங்க, ஒரு பீகாரின்னு வேணா சொல்லுங்க. பீகாரிகள்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். ஒருவேளை அந்த மூத்த பத்திரிகையாளரை சொல்றாரோ, ஒருவேளை அவரும் பீகார் தான், வாய்ப்பு இருக்கு. அப்போ அப்படி இருக்கலாம். அப்படி பார்த்தா இன்னொருத்தர் இருக்காரு, அவரு அட
இல்லைங்கிறேன், இல்லவே இல்லைங்கிறேன். அவரே தான். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அவரே தான். ஆமா. சொல்லிட்டு சத்தியம் பண்ணுவாரு. இல்லைங்கிறேன் அப்படிம்பார்ல, அவர்தான். வேற ஆன்டி ஹிந்து, இவர் ஆன்டி இந்தியன், அவரை சொல்லியிருப்பாரா இருக்கும். அப்படி பார்த்தா பீகாரிகள் அவதிக்குள்ளாக்கப்படுகிறார்கள். உண்மைதான். 3 பீகாரிகள் இருக்காங்கல்ல. இதெல்லாம் ஒரு பேச்சு. இதெல்லாம் என்னத்த சொல்றது? தமிழ சொர்ணேத்து போயிட்டான். வேற ஒண்ணும் இல்ல. சூடு சொர்ணம் இருந்தா இதுக்குள்ள கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து கண்டனம் வந்திருக்கணுமா இல்லையா? எங்களுக்கு பாஜக கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய விஜய் இதை கண்டித்திருக்கிறாரா இல்லையா? இதுவரைக்கு கண்டிக்க மாட்டாரு. வாய மூடிட்டு உட்கார்ந்திருப்பாரு. கேட்க மாட்டார். ஏன்? சிபிஐ வழக்கு போயிருக்குல்ல. இனிமே ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டாலும் கேட்கலாம். கட்சி சார்பற்று ஏங்க ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் ஆலய கருவறையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம், திருடி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டோம்னு அர்த்தம் பொருள். ஆனா உள்ளபடியே எங்களுடைய ராஜராஜ சோழன் சிலையை தூக்கிட்டு போய் வச்சது குஜராத். ஆட்டையை போட்டு கொண்டு போய் குஜராத்ல வச்சிருந்தீங்க. நீங்க எங்களுக்கு சொல்றீங்க, எங்களுக்கு திருட்டுப்பட்ட சுமத்துறீங்க. உள்ளபடியே எங்களுடைய பொக்கிஷமான ராஜராஜன் சிலையை தூக்கி கொண்டு போய் நீங்க குஜராத்ல வச்சிருந்தீங்க. கலைஞர் அதை திருப்பி கேட்டார், நீங்கள் தர மறுத்தீர்கள். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப மோடி தான் குஜராத்தினுடைய முதலமைச்சர். அந்த சிலையை கொடுக்கறதுக்கு அவர் நினைச்சுதான் கொடுத்திருக்கலாம். அல்ல, தமிழனையும் தமிழ்நாட்டையும் கொச்சைப்படுத்தும் வேலை தொடர்ந்தால் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத ஒரு சிலர், சோரே சாப்பிடாத ஒரு சிலர், கூட்டணிக்காக சிபிஐக்கு பயந்து கூட்டணிக்கு அஞ்சி மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி மாதிரி. ஆனால் இனமான உணர்வுள்ள சுயமரியாதை உணர்வுள்ள தமிழர்கள் நாங்கள் அறவழியில் எங்கள் சீற்றத்தை மிக காத்திரமாக வெளிப்படுத்துவோம், மிக உறுதியாக வெளிப்படுத்துவோம். பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில், தமிழ்நாட்டு மண்ணில் தாமரை மலரவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். இப்பவே நீங்க நோட்டாவுக்கு கீழே இருக்கிறீங்க. தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் இன்னும் தொடர்ந்து இதே போல் கொச்சைப்படுத்தினால் நீங்கள் இந்த மண்ணில் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. ஒத்த ஓட்டு பாஜகன்னு சொன்ன தெரியுமா? அந்த ஒத்த ஓட்டு கூட உங்களுக்கு இருக்காது. புடைத்து எறியப்படுவீர்கள் நீங்கள் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் களத்தில் இருந்து என்பதை மட்டும் உறுதியாக சொல்லி, அந்த இனமான உணர்வுள்ள தமிழர்கள் இந்த காணொலியை எல்லோருக்கும் பரப்புங்கள், எல்லோருக்கும் எடுத்து செல்லுங்கள். இனமான உணர்வோடு இந்த பாசிச வட இந்திய மக்களுக்காக தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய மோடியை கண்டிப்போம், அமித்ஷாவை கண்டிப்போம், பாரதிய ஜனதா கட்சியை முற்று முழுவதுமாக புறக்கணிப்போம். அதை மிக தீரத்தோடு உறுதியோடு அதை எதிர்த்து சண்டை செய்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கையிலே சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.